வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் பங்குனி உத்திர பௌர்ணமி நாள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கந்தனின் வாக்கினை கேட்டு முடித்த சற்று நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக நீ பூரிப்படைய போகிறாய். இது முருகன் உனக்கு கொடுக்கின்ற உத்தரவு. உன்னை சுற்றி வரும் சில விஷயங்கள் இன்று உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் அப்பன் இந்த நல்ல நாளில் மனமகிழ்ச்சியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். என்னுடைய சந்தோஷம் என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ உணரத்தான் வேண்டும். உனக்கான நேரத்தை வகுத்து கொடுக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. கந்தனிருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே சர்வசாதாரணமாக நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்காக வேண்டி நான் என்ன நடத்தி இருந்தாலும் இந்த கந்தனின் அன்பு உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் இருப்பது இனி உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கந்தன் உனக்கு துணை வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு எல்லா நிலைகளிலும் துணையிருந்து உன்னை கைகொடுத்து தூக்கி விட்டிருக்கிறது. அதுபோல இந்த அதிர்ஷ்ட நாளில் உன் வாழ்க்கையில் இந்த கந்தன் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை தெளிவாக மேன்மைப்படுத்த போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுமையிலும் என் பிள்ளை நிச்சயமாக நீ உன் சந்தோஷத்தை தொடராமல் செல்ல மாட்டாய். உனக்கே என்று நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணினாலும், உனக்கே என்று நான் எல்லா விஷயங்களையும் கொடுக்க தொடர்ந்தாலும், என் குழந்தை இதையெல்லாமும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலத்தை உணர்ந்து உனக்கான தருணத்தை புரிந்து நிச்சயமாக நீ வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் வேறறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை அவ்வளவு சுலபமாகவெல்லாமும் எதையும் நீ விட்டுவிடக்கூடாது. கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கான ஒவ்வொரு தேவைகளும் இனி நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாது. உன் அப்பன் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதனையும் மறக்கக்கூடாது. இன்று எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வர காத்திருக்கிறது. தெய்வம் மனமகிழ்ச்சியில் உன்னை தேடி வந்து ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாக்கினை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று செவ்வாய்க்கிழமையில் உன் அப்பன் உன் இல்லத்தில் தான் இருந்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து இன்று இந்த பங்குனி உத்திர நாளிலும் இந்த கந்தன் உன்னைத்தான் தொடர்ந்து வந்திருக்கிறேன் என்றால் அப்பன் உன் மீது கொண்ட அன்பு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கந்தன் உன்னோடு பயணிக்க நினைக்கும் இந்த நேரங்களில் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு முழுமையான மனநிறைவை கொடுத்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாது. உனக்காக வேண்டி உன் அப்பன் உன்னை எந்த நாளிலும் காண வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி இந்த கந்தன் உனக்கான நன்மதிப்பை கொடுத்து
உன்னை வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கை வாழ்க்கையாக மாற தெய்வம் உனக்கு துணை இருக்க எப்பொழுதும் என் பிள்ளைக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையை வந்து சேர நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் என் பிள்ளை எதற்கும் இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். வருகின்ற நேரம் நமக்கு நல்ல நேரம் என்பதனை நாம் உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி எதிர்பார்த்தது போல உனக்கு அத்தனை நன்மைகளும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ ஏற்றுக்கொள்ளும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்துவதையும் நிச்சயமாக என் பிள்ளை தெரிந்து கொள்வாய். கந்தனி நாமத்தை உச்சரிக்கும் என் குழந்தைகள், பங்குனி உத்திர நாளில் என்னை தேடி வரும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை அடைந்தே தீருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல தருணங்களில் உனக்கு என்னதான் நடந்திருந்தாலும் என் பிள்ளை அதை எல்லாமும் யோசித்து யோசித்து நீ பதறியது போதும். உனக்கு நடந்து முடிந்ததை எல்லாமும் இத்தோடு விட்டுவிடு. இனி நடக்கப் போவது என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். இதுவரையிலும் நீ யோசிக்கின்றபடி உனக்கு யாரெல்லாம் நன்மைகளை செய்தார்கள், நீ யோசிக்கின்றபடி யாரெல்லாம் உனக்கு தீமைகளை செய்தார்கள் என்று சிந்தித்துப்பார். அப்பன் சொல்வதற்கான அர்த்தம் என்னவென்று புரியவில்லையா? ஒருவர் உனக்கு நன்மையை செய்கிறார் என்றால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படி ஒருவரிடம் இருந்து நாம் இப்படி ஒரு உதவியை எதிர்பார்த்ததில்லையே. நமக்கு பிடித்த ஒரு விஷயத்தை இவர்கள் இப்படி கொடுப்பார்கள் என்று நான் நினைத்ததில்லையே என்று சொல்லி அப்படியே அவர்களை சந்தோஷமாக அமரச் செய்து விடுவார்கள். அதே நேரம் ஒரு விஷயத்தை ஒருவர் செய்யாத பொழுதும் சரி, இந்த வாழ்க்கையில் நமக்கு பல கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். என்ன நடந்தாலும் எல்லாவற்றிலுமே கேள்விகள் இருக்கிறது, எல்லாவற்றிலும் குழப்பங்கள் இருக்கிறது, எல்லாவற்றிலும் சந்தேகம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக வருந்த வேண்டும்? இந்த வாழ்க்கையை நினைத்து என்ன நடந்து விட்டது என்று நீ கலங்க வேண்டும்? சற்று சிந்தித்து பார். பல புரிதல்களும் பல தேவைகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காகவே நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். கந்தனின் அன்பு ஒன்றே உன்னை வழிநடத்தும் மிகப்பெரிய ஆற்றல். கந்தனின் அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தேகமாக பார்க்கும் ஒவ்வொரு மனிதர்களிடத்தில் இருந்தும் உன் சந்தோஷத்தை மீட்டெடுக்கும் மிகப்பெரிய வெற்றியின் ஆயுதம். எல்லாமும் இழந்து நின்ற பிறகும் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்மை தூக்கி நிறுத்தும் என்றால் அதுதான் உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்கள். யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாது. என் பிள்ளை, நிச்சயமாக நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. எல்லா எண்ணங்களும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு அமைந்து விட்டது என்றால், உன்னுடைய சிந்தனைகள் தெளிவானதாக இருந்து விட்டது என்றால், மற்றவை எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடப்பதை கட்டாயம் புரிந்து கொள்ள முடியும். எதையுமே யோசித்து மனம் பதறாமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். இனி எது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் உனக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டது போல உன் அப்பன் இன்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் என் பிள்ளை, நிச்சயமாக நீ மேன்மையடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தனிருக்க பயமேன். என் பிள்ளைக்கு எது நடந்தாலும் நல்லபடியாகவே நடக்கும். உன் குலசாமி, உன் குலதெய்வம் என்ற அத்தனை பேரினுடைய ஆசீர்வாதங்களும் உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களையும் ஒரு சேர இந்த நாளில் எல்லோராலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நினைத்தால் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உனக்கானது என்று
ஒரு பொருளின் மீது பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு தடைகளை தாண்டினாலும் உன்னை வந்து சேர்ந்து விடும். உனக்கானது இல்லை என்றால் நீ எவ்வளவு முட்டி மோதினாலும் அது உனக்கு கிடைக்காது. அதனால் உனக்கு தேவையான ஒன்று உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.